இங்க தரலான்ற பொண்ணு காலேஜ்ல மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிளாஸ கவனிக்காம அவன் நடக்கிறதை கவனிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு ஏன்டி அவங்களே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கறா. அப்பதான் இந்த பொண்ணு அவங்க எவ்வளவு கான்பிடென்டா நடக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பேசினா அவங்க டீச்சராகவும் இருக்காங்களே சொல்லிட்டு ஃபீல் பண்றா. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க அம்மா அப்பா அவங்களோட சொந்தக்காரங்க ஒரு நாள் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு நல்லா சமைச்சிருப்பா. சோ திரும்பவும் இந்த பொண்ணு பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை கேட்ட இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்னோட லைஃப்ல நான் எதனா சாதிக்கணுமா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே தேவையில்லைன்னு சொல்றா. அதை கேட்ட அவங்க அம்மாவை என்னமா பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு என்னன்னு தெரியலமா, கண்டிப்பா நான் பெரிய ஆளாவேன்னு சொல்றா. பட் இவங்க நீ என்ன சாதிக்க போறேன்னு உனக்கே தெரியல, சோ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல வந்துடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு கோவத்துல கேரட் அல்வால மிளகாத்தூளை போட்டுறாங்க. அந்த மாப்பிள்ளையும் சாப்பிட்டுறாரு. இருந்தாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நைட்டு வீட்டுக்கு போனதுமே இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ண ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்றாங்க. இவங்களும் போறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட என் வாழ்க்கையில நான் ஏதாவது சாதனை பண்ணேன்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோ நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்காக நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்றான். சோ ஹீரோவை பிடிச்சு போய் இந்த பொண்ணு கல்யாணமும் பண்ணிக்கிறா. பட் கல்யாணம் ஆகி 3 குழந்தையும் பெத்துக்கிறாங்க. இப்படியே 12 வருஷம் போயிடுது. அப்ப அனிவர்சரி கொண்டாடும் போது மெழுகுவர்த்தி என்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது ஹஸ்பண்ட் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கறாரு. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த கைலாங்கடக்கிற பையன் அந்த கடையில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தா. இப்ப அந்த கைலாங்கடைக்கு ஓனர் ஆயிட்டான். இது நெக்ஸ்ட் அவன் பக்கத்துல இருக்க கடையுமே பார்த்துட்டு இருக்கா. ஆனா நான் இப்படியே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பட் இவர் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இப்போ கூட நீ எதை ட்ரை பண்ணு, கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பான்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு எதை ட்ரை பண்றதுன்னு தெரியல. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க வராங்க. அதெல்லாம் சமையல் கத்துக்கூடாது, சாப்பிட்டதுமே மாப்பிளை ஓகே ஆயினான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கத்துக்க அனுப்புறாங்க. ஆனா அந்த பொண்ணு நான் பெரிய ஜேர்னலிஸ்டா ஆகணும்க்கா, ஆனா இப்ப கல்யாணம் ஆன பிறகு அப்படிலாம் ஆக முடியுமா தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. பட் இவங்க பொண்ணு பார்க்க வரும்போது நல்லா சமைச்சு போடு, நீ கேட்க வேண்டியதெல்லாம் கேளு, கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரிசப்ஷன் வைக்கிறாங்க. இவங்களும் போறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு அழுதுகிட்டே நீங்க சொன்னது மாதிரியே நல்லா சமைச்சு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. ஆனா அங்க இருக்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம பொண்ணுக்கு கல்யாணமாக இவங்க கிட்ட சமையல் கத்துக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு சமையலுக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. பட் இவங்க அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சமாளிச்சுட்டு ஹஸ்பண்ட் கூட ஏறி வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி ஹஸ்பண்ட் கிட்டே சொல்றாங்க. அப்பதான் அவர் உன்னோட வாழ்க்கையில நீ சாதிக்க என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சுட்டு இருந்த, இதுவே ஒரு வழியை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. உனக்கு நான் என்ன சப்போர்ட் வேணாலும் கடைசி வரைக்கும் பண்ணுவேன்னு சொல்றாங்க. சோ அந்த தைரியத்துல இந்த பொண்ணுமே வீட்லயே எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறா.